10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் அழகு பயிற்சி 1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். f of x equal to x minus 1 by x plus 1. x is not equal to minus 1 என்க. x is not equal to 0 எனில் f of x equal to minus 1 by x என காட்டுக. அதாவது f of x கொடுத்துருக்குறாங்க. f of x equal to minus 1 by xன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? இப்போ x is not equal to minus 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. x is not equal to minus 1 இருந்தால் பகுதியில் minus 1 plus 1ன்னு மாறிடும். minus 1 plus 1னா 0வாக மாறிடும். பின்னத்தில் பகுதியில் 0 வந்துச்சுன்னா அது வரையறுக்கப்படவில்லைன்னு வந்துடும். x is not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. minus 1 by xல பகுதியில் 0 போட்டோன்னா வரையறுக்கப்படவில்லைன்னு வந்துடும். அதுக்காக தான் x is not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். சரியாப்பா? f of x equal to x minus 1 by x plus 1. f of x கண்டுபிடிக்கணும். சரியா? இங்கே f of xோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். f of x minus 1 by x plus 1. fங்கிற சார்பில் xங்கிற இடத்துல x minus 1 by x plus 1ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? இங்கே மேலே கொடுத்துருக்குறாங்களா f of x, அங்கே xங்கிற இடத்துலலாம் x minus 1 by x plus 1ன்னு பிரதியிடணும். பிரதியிடுவோமா? x minus 1 by x plus 1 minus 1 by x minus 1 by x plus 1 plus 1. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணணும். சரியாப்பா? எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் பெருக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 தான். சரியா? இப்போ 1ஐயும் எக்ஸ் மைனஸ் 1ஐயும் பெருக்கணும்னா எக்ஸ் மைனஸ் 1 மைனஸாக அப்படியே எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் பெருக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் 1. சரியா? இப்போ பகுதிக்கு வாங்க. எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் பெருக்குனிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 தான். இப்போ 1ஐயும் எக்ஸ் மைனஸ் 1ஐயும் பெருக்குனிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் அப்படியே எழுதிக்கிறீங்க. 1ஐயும் எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் பெருக்குனிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1. சரியாப்பா? இப்போ வகுத்தலில் பின்னத்தில் பகுதி 1 போல் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். சரியாப்பா? எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ தொகுதியில் இருக்கிறதெல்லாம் எழுதணும். எக்ஸ் மைனஸ் 1 மைனஸால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற உறுப்புகளை பெருக்கணும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ்ஸால் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ தொகுதியில் ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் அடியாயிரும். பகுதியில் மைனஸ் 1 ப்ளஸ் 1 அடியாயிரும். மேலே மைனஸ் 1 மைனஸ் 1 இருக்குது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் 2. சரியாப்பா? கீழே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுன்னு இருக்குது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2x. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 2 பை 2xன்னு கிடைக்கும். இப்போ 2ஐயும் அடிச்சு கொடுக்கலாம். ஓ 2 2 ஓ 2 2. அப்போ மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு ஆன்சர் கிடைக்கும். f of x equal to மைனஸ் 1 பை எக்ஸ் கணக்கில் கொடுத்துருக்கிறது கிடச்சிருச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.